அன்புக்குரிய பாசத்துக்குரிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய ராஜ நடிகர் அன்பு அன்னார் வைரமணி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை உறுத்தாக்கி கொண்டு இங்கே நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் இங்கே இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இசை மா மேதைகளுக்கும் பணிவாக தலைவணங்கி எனது ஆசனை கோவிந்தராஜ் ஐயாவின் பாதம் பணிந்து எனது கதை என்ற பணியை தொடங்குகின்றேன். அன்பு வணக்கம். தெய்வமே துயரோர் முனிவருக்கு சொல்புகியான சுதந்தேன். தெய்வமே தெய்வமே சிவமே தெய்வமே 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 நான் கைப்பொரு தனை கொடுத்தே காரிகை மகனை பெற்றே தெய்வமே 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 சிவமே
உரைக்கேஞ்சி நாச்சிறு பொய்யது உரைக்கேளஞ்சி இந்த பாவினா இந்த புவிதனில் அடிமையாடு இந்த புவிதனில் அடிமையானேன் தெய்வமே 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 சிவமே தெய்வமே 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 என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி என்று உன்னை அடிபடிந்த என்னை இப்படி அடிமைப்படுத்தி வெடிக்க பார்க்கின்றாயே. கட்டிய மனைவி எங்கே? பெற்ற மகன் எங்கே? அரியாசனம் எங்கே? அமைச்சர் சத்தியகீர்த்தி எங்கே? எனது நாட்டு மக்கள் எங்கே? எங்கே எங்கே எங்கே? Go!
தெய்வமே 56 தேசத்திற்கும் அரசாட்சி பிரதையான் இறுதியிலே எங்கெல்லாம் எந்த இடத்திற்கெல்லாம் இன்னும் என்னை எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறாய் இறைவா? எங்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டதே, இனி எங்கெல்லாம், இனி எந்த இடத்திற்கெல்லாம் இன்னும் உயரா எங்கு கொண்டு போய் நிறுத்த போகிறாய்? 56 தேசத்திற்கும் ஏகரக சக்கரவர்த்தியாக அரியணையில் பெற்றிருந்த எனக்கு ஆற்றியுடன் கேவலமாக அலைவாயும் கடலை போல் தத்தளிக்க விட்டாயே. அருந்தபத்தினால் அபகரித்த கண்மணி தேவதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு இடது நாட்டில் கரும்பினால் கல்லட்டு, அரும்பினால் பந்தலிட்டு, பச்சை மரகதமும் பவமொழி மாலைகளும் முத்து மணிகளும் மாலைகளா இதோரணங்களா இதொங்கமே யான் பெற்ற மகனே, கங்கை யமுனை கோதாவரி நர்மதி தபதி துங்கமித்ரா விருச்சக போன்ற புண்ணிய நதிகளே தீர்த்தம் கொண்டு வந்து நீராட்டி வேதம் படித்த வேதியெல்லாம் வேத கோஷத்தை ஜொலி என் மகனுக்கு பேர் சுற்றுலாவினை எடுத்தனே, அது குற்றமா? அன்றைய தினத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது அள்ளி அள்ளி கொடுத்தேனே, அது குற்றமா? என்ன குற்றம், ஏது குற்றம் செய்தேன் இறைவா? வெளிப்படம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையா, வெளிப்படம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையா. காசு வாங்க போகிறேன்.
மகாமுனிவர் வருவதாக அமைச்சர் சத்தியவதி ஓடோடி வந்துட்டு அவருக்கு தகுந்த மரியாதைகளும் மலர்ச்சாவடிகளும் செய்து இருக்கையில் அமரவங்கள் என்று தெரிவித்து 32 தான தர்மங்களை வாரி வழங்கிய பிறகு அன்னவரை பணிந்து வரவேற்ற ஐயனே, தங்களுடைய வரவு நல்வரவாக இருக்க வேண்டும். இத்தருணத்தில் என்னை நாடி வந்த விவரம் என்னவென்று கேட்டி, அரிச்சந்திரா, நாடு நலபுட்சவாளனாயம் யாகம் நடத்தப் போகிறேன். அதற்கு புன்பொருள் வேண்டும். ஒரு நாள் கொடுக்க முடியுமா என கேட்டேன். அதற்கு நான் தடையது மறுப்பேனா? எவ்வளவு பொருள் வேண்டும் கேளுங்கள், அடியேன் தருவதற்கு சித்தமாக இருக்கிறேன் என தெரிவித்தேன். அரிச்சந்திரா, அதற்கு எவ்வளவு பொருள் வேண்டும் தெரியுமா? இதோ கூறுகிறேன் கேள். மட்ட பாறை மீது மதகனை நிறுத்தி அதன் மேல் அங்கார புருஷன் ஒருவனை அமைச்சு அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து உயரத்திலே எறிந்தான். எவ்வுயரம் சென்றலுமோ அவ்வுயரம் புன்பொருளை கேட்டார். வித்தியாரை அழைத்தேன், அனைத்தையும் கொடுக்கும்படி அபரத்து முறைத்தேன். ஹரிச்சந்திரா, இவைகள் அனைத்தும் முன்னிடம் இருக்கட்டும். நான் யாகத்துக்கு உண்டான வேலைகளை செய்து முடித்து பிறகு வந்து அதனை பெற்றுச் செல்கிறேன் என்று தெரிவித்தார். ஐயனே, உங்களை போன்ற முனிவருக்கு கொடுத்த பொருளை நான் வைத்துக் கொண்டான். என்னுடைய நாட்டு மக்களுக்கு வெள்ளைச்சதம் இளைச்சதம் ஏற்பட்டால் அதை நான் எடுக்க நேரிடும். கோச்சவனே, அதற்கு உண்டான மார்க்கத்தை சொல்கின்றேன் கே. அங்கிருக்கின்ற வீரலட்சுமி இசைலட்சுமி என்ற களஞ்சியத்தில் கொட்டி வைத்து உன்னுடைய சிகாமணி முத்திரையும் என்னுடைய ருத்ராஜ முத்திரையும் அதுக்கென்று அருகாமையில் வைத்தப்பட்டு சென்று விட்டார். பிறகு ஏன் உனக்கு கலக்கம் என்று தெரிவித்தார். அப்படியே சென்றவர் மனதில் என்ன வஞ்சகத்தை கண்டாரோ அடியேன் அறியேன். எங்கள் ஹரிச்சந்திரன் நடிக்கும் உதயகுமார் அவர்களுக்கு விளக்கமிட்டின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடி பூத்தி புலாரம் சுற்றிய கிராமத்தார்களுக்கும் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிரணி சார்ந்தவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்பகமே உலகின்றி துணையாரம்மா, கற்பகமே உலகின்றி துணையாரம்மா, கனியன போற்றும் இலைகள் பாரம்மா அம்மா, கற்பகமே உலகின்றி துணையாரம்மா. ஆனந்த வாழ்வதனை அன்பருக்கு கொடுப்பவளே, கற்பகம உலகில் துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே உன் திருக்கோவிலே வாழ்த்திகளும் உன் திருக்கோவிலே சிலை வடிவாக எழுந்து உலகளை காப்பவளே அம்மா அம்மா அம்மா. உலகில் காப்பவனே செப்பவனே தேனி வண்ணம் மகிழும் உமையவனே செப்பவனம் தேனி வண்ணம் மகிழும் உமையவனே கற்பகமே உலகின்றி துணையாரம்மா நீயே கனியன போற்றும் எனைகள் பாரம்மா அம்மா கற்பகமே உலகின்றி துணையாரம்மா அம்மா அம்மா அம்மா. அப்படியே சென்றவர் காட்டு மருங்களை ஏவிவிட்டு எனது நாட்டு மக்கள் இதனை அறிந்த மக்கள் ஓடோடி வந்து மன்னா மன்னா மன்னா
மன்னா, நாங்கள் உயிர்க்காக பெற்ற பெருகளை காத்தவர்கள் கொடிய மிருகங்கள் வலிக்கின்றது. அதனை தடுக்கச் சென்ற என் கணவன் இறந்து விட்டார், என் மகன் இறந்து விட்டார். எங்களுடைய உறவுகள் அழிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அண்ணா? மக்களின் குறை தீர்ப்பது மன்னனின் கடமை அல்லவா? எடுத்தேன் வாளை, தொடுத்தேன் அன்பே, எல்லாம் கடைசியில் ஒரு மிருகத்தை அடிக்கும் பொழுது அபயம் அபயம் அபயம். என்று அபயக்குரல் கேட்டது. அடியேன் என்ன தவறு செய்தேன், ஏது தவறு செய்தேன் என்று நினைத்து ஓய்வெடுக்கும் வேளையில் 2 மாதர்கள் வந்தார்கள். பெண்களே, நீங்கள் யார் என்று கேட்டேன். நாங்கள் இருவரும் தேவல் திறந்து வருகிறோம், தன்னிடம் ஆடிப்பாடி சன்மானம் பெற்று செல்ல வந்தோம் என தெரிவித்தார்கள். எனது நாட்டு மக்களும் ஆசைப்பட அப்படியே ஆகட்டும் என்று உத்தரவிட்டேன். மாதர்களே, நீங்கள் ஆடி ஆட்ட மிக சிறப்பாக இருந்தது. அதற்காக பொருளை தரச் சொல்கிறேன், பெற்றுச் செல்லுங்கள் என தெரிவித்தேன். நீங்கள் தரும் பொருள் எங்களுக்கு தேவையில்லை. வீரங்கொண்ட மணிமாலையும் பூச்சக்கர குடையும் தார்கள் என்று கேட்டார்கள். பெண்களே, அது முன்னோர்களால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதனை எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு அருகதையின்றி அவரிடத்தில் உரைத்தேன். மன்னா, அதனை எடுக்கவோ கொடுக்கவோ தாங்களுக்கு உரிமையில்லை என்று தெரிவித்தார். மனமில்லை என்று தெரிவித்தார். விருப்பமில்லை என்று தெரிவித்தார். உங்கள் மனைவி சந்திரமதியாரை போல் எங்கள் 2 பேரையும் மணந்து கொள்கள் என தெரிவித்தார். பெண்களே, நானோ ஏகபத்தினி விரதம் கொண்டவன். என் மனைவி தவிர மற்றவர்களை தாயாகவும் தங்கையாகவும் நினைப்பேன். என்னை அப்படி தவறாக எண்ணாதீர்கள் என்று அவரிடத்தில் உரைத்தேன். அவர்களுக்கு தகுந்த சன்மானத்தை கொடுத்து அமைச்சர் சத்தியத்தை விரட்டி அடித்தார். அரண்மனைக்கு வந்து கானகத்தில் நடந்த விவரத்தை என் மனையாரிடம் நாம் தெரிவிக்க நேரத்தில் விரட்டி அடித்த 2 மாதர்களையும் அழைத்துக் கொண்டு விஸ்வாமித்திர மகரிஷியின் அரண்மனை நோக்கி, நான் அனுப்பிய மாதர்களை அடைத்து அவமானப்படுத்திருக்கின்றாயே, உனக்கு ஒரு முடி, உனக்கு ஒரு குடி என காலால் எட்டி உதைத்தார். எனக்காலால் எட்டி உதைத்தார். என் தலையில் அணிந்திருந்த கிரீடமான தரையில் உருண்டோடவே முனிவரின் காலை கட்டி பிடித்து தள்ளினார். நான் என்னையா தவறு செய்தேன், ஏது தவறு செய்தேன், எதற்காக என்னை ஏற்றி உதைக்கின்றீர்கள்? என்னை ஏற்றி உதைப்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. என் தலையில் அணிந்திருந்த கிரீடமானது தரையில் உருண்டோடுவதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. உங்களுடைய பாத நோகுமையா, உங்களுடைய பாத நோகுமே என்று அவர் பாதங்களை கட்டி பிடித்து தள்ளிவிட்டேன். அரசகரா, எனது கோபம் தனிய வேண்டும் என்றா, என் சினம் அடக்க வேண்டும் என்றா, இந்த மாதர்களில் மறந்து கொள்ள வேண்டும். அப்படி மறந்து கொள்ளாவிட்டால் நான் கொடுக்கின்ற சாபத்திற்கு நீ ஆளாய். அதற்கு நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா சிவரஞ்சனி?
கொடுப்பேன் நீசங்குளர் மாதரை ஒரு போதும் மணக்கமா ஆட்டே ஐயா ஐயனே தெய்வங்கள் சில நேரம் தவறாக நினைக்கின்றது. என் வாழ்வில் சதி என்று பல வேளை தொடர்கின்றது. உருவானது நல்ல சிவரஞ்சனி என் வாழ்விலே இது சதிரஞ்சனி விதி என்பதால் முனிவர் சதி என்பதால் விதியும் சதியும் ஒன்றாய் இணையும் தருணம். நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட. நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட. ஏனோ துடிக்கின்றேன் அதன் இடம் தெரியாமல் தரிக்கின்றேன். விலையில்லா மாளிகையில் உன்னை மீண்டும் விரலில்லையோ கலைமகளை பொருளே உன்னை கவனிக்க. உன்னிடம் ஆயிரம் ராகங்களே என்றும் உனக்குள் ஆயிரம் கீதங்களே. உன்னிடம் ஆயிரம் ராகங்களே என்றும் உனக்குள் ஆயிரம் கீதங்களே. இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே. எனக்கேனோ வழி காட்டுங்களே கலைமகள் பொருளே உன்னை கவனிக்க பாடில்லையோ. சொர்க்கமும் நரகமும் நம்மசமே நாம் சொல்வதை உன்மனம் கேட்கட்டுமே. சொர்க்கமும் நரகமும் நம்மசமே நாம் சொல்வதை உன்மனம் கேட்கட்டுமே. சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே. தாழ்மையின் புகழா ஒளிக்கட்டுமே கலைமகளை பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ. விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ
கலைமகை பொருளே. இப்படி 56 தேசத்திய மண்டபருக்கு தலைவர்த்து கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, இந்த நாடு யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கு சொந்தம். அப்படி நீ அணிந்திருக்கும் ஆடை ஆவரணங்கள் யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கு சொந்தம். அனைத்தையும் கட்டி அரவணை வைத்துவிட்டு நான் கொடுக்கின்ற காவியுடைய அணிந்து செல்வோம். அப்படி ஆகட்டும் என்று புறப்பட்டேன். ஹரிச்சந்திராணி யாகத்திற்கு உண்டான பொருளை தந்து ஒரு அடி எடுத்து என தெரிவித்தார். 48 நாள் ராஜ கடுத்தமணி கொடுக்க, அதுக்குள் நான் எப்படியாவது தருகிறேன் என்று அவரிடத்தில் தெரிவித்து புறப்பட்டேன். ஹரிச்சந்திராணி நட்சத்திரகரை அனுப்பி அவரிடம் ஒப்படைத்து என தெரிவித்தார். தரகரானவர் எங்களை படாத படுபடுத்தினார். நெற்றியில் கண் வைத்தார், கையில் கட்டி கட்டினார். இத்தனை துன்பங்களையும் அணிவித்துக் கொண்டு அந்த காசியம்பதி நோக்க புறப்பட்டு அந்த சுடுமணில் நடந்து செல்லும் பொழுது எனது அன்பு மகன், எனது ஆசை மகன் திறந்து விட்டான் என்று மனக்கொட்டி கட்டினேன். அந்த நாளை நீ எப்பொழுது கொடுக்க போகிறாய்? அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த காலத்தை நீ எப்பொழுது கொடுக்க போகிறாய்? சுடுமணலில் என்னால் நடக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை தந்தையே. ததறின தரணான தானா ததறின நானா ததறின தரணான தானா நாடு நகர் சீவனம், நாடு நகர் சீவனம் அரசு போச்சே. நாடிலந்து குடைகள் நலிந்து பாடுபட்டு தேடியதோர் பலனும் தோற்றே. பட்டணம் அழிய பாவியானே, இது யார் விட்ட சாபமோ? இது யார் விட்ட சாபமோ? இது யார் விட்ட சாபமோ? இது யார் விட்ட சாபமோ? என் தலையோட்டில், என் தலையோட்டில் எழுதினானோ, எழுதினானோ, என் தலையோட்டில் எழுதினானோ, 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 எழுதினானோ. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடைபெறும் இருளல்ல நாள் வருமா? நாள் வருமா? அந்த நாள் வருமா? நாள் வருமா? அந்த நாள் வருமா? நாள் வருமா?
என் கண்ணே கண்ணம்மா புரிதனிலே கண்ணமா புரிதனிலே காத்திருந்த என் தேவி கண்ணமா புரிதனிலே காத்திருந்த என் தேவி கண்ணால காண்பதற்கு பொன்னான நாள் வருமா நான் கண்ணார காண்பதற்கு பொன்னான நாள் இனி வருமா வாழ்வினில் வருமா சத்தியம் இழைப்பதற்கே சத்தியம் இழைப்பதற்கே கரளையில் அமகரித்தார் சத்தியம் இழைப்பதற்கே கரளையில் அமகரித்தார் சந்தாலம் உன்னை காணும் சந்தாலம் உன்னை காணும் பொன்னான நாள் வருமா இந்த சண்டாளன் உன்னை காணும் பொன்னான நாள் இனி வருமா என் வாழ்வினில் வரும் நான் வருமா அந்த நாள் வருமா நாள் வருமா அந்த இப்படி நட்சத்திரர்கள் படித்த பிறமெல்லாம் நினைத்துக் கொண்டு கண்ணைத்தாராவதி எம் காட்சி வந்தெடுத்தோம் இனி ஒரு காலமும் துன்பமும் தீரமும் என்று தெரிவித்தேன் நாதா தாங்கள் எப்படி தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்டால் கண்ணே முன்பு ஒரு காலத்திலே தாட்சாயணி சிவபெருமான் நிவர்த்தியாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிரசை கிள்ளி எரித்தார்களா அப்போது அன்னவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து பித்தனாகி இந்த உலகெல்லாம் சென்றடைந்து கடைசியில் இந்த காசிக்கு வந்து பாமச்சனம் பெற்றார்களா அது மட்டுமா அதோ ஓடுகிறதை வார்த்தாயா கங்கநிதி அந்த கங்கநிதி கரையிலே வரிசையாக பிறகு அமைத்து வைத்திருக்கின்றார்கள் அரும கட்டம் சந்தன கட்டம் தேர்த்தா குண்டம் தமிதி குண்டம் பராபர கட்டம் மரண கட்டம் இப்படி 64 கட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் அந்த அவராபுரத்திலே போய் நீராடி பாங்களை போக்குவார்களாம் நாமும் போய் அந்த அவராபுரத்தில் நீராடி போதை முடித்த பிறகு அதோ தெரிகிறதே கோபுரம் அங்குதான் காசி விஸ்வநாதர் உருவம் கொண்டிருக்கிறார் எம் காசிக்கு வந்தவல்லவா அந்த காசிநாதரை வணங்க வேண்டும் அல்லவா வார்கள் என்று அழைத்து புறப்பட்டேன் காசி என்று காசி வந்தவுடனும் புலங்கள் கண்ட இடத்தில் குளிப்பதும் கோயில்களில் இருக்கும் இடத்தில் தரிசனம் செய்வதும் இப்படியே செய்து கொண்டிருந்தால் முனிவருக்கு சேர வேண்டிய பொருளை தருகிறாயா இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு நான் போய்விடுகிறேன் என்று கேட்டார் நட்சத்திரகர் ஐயா காசிக்கு வந்தால் கஷ்டம் போய்விடும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அடியேன் காசிக்கு வந்துவிட்டு எப்போதையாவது முனிவருக்கு சேர வேண்டிய பொருளை தருகிறேன் என்று அவரிடத்தில் நான் தெரிவிக்க நேரத்தில் என் மனைவியானவள் என் முகத்தை பார்த்து நாதா என் ஐயா கலங்குகின்றீர்கள் எதற்காக கலங்க வேண்டும் தாங்களோடு இன்பமாக வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு துன்பமும் துயரமும் வருவதென்றால் நாம் என்னையா செய்ய முடியும் கையில் வெண்ணெயை வைத்து நெய் களையலாமா என்ன மாதிரி என்ன தெரிவிக்கின்றீர்கள் என்று கேட்டேன் ஐயா இந்த காசி பட்டணத்தில் என்னை யாரிடமாவதற்கு அடிமை விலைக்கு விற்றாவது முனிவருக்கு செருமடிய கடை கொடுங்கள் ஐயா கொடுங்கள் ஐயா கொடுங்கள் ஐயா எல்லை துன்பப்படுத்தும் நேரமும் பேரப்படுத்தும் நேரமும் கலக்க வைக்கும் நேரமும் கண்ணீர் துன்ப வைக்கும் நேரமும்
உலகத்திலே ஒரு மனிதனும் கடன்பட்டு விட்டால் ஆடுபடுகளை பொன்பொருளை விட்டு கொடுப்பதனையா வழக்கம். எனக்கு வந்த கொடுமை மனைவியை இருக்கின்ற நிலை வந்து விட்டதே. காசிக்கு வந்தால் கஷ்டம் போயிடும் என்று சொல்வார்களே. எனக்கு வேறு வழி ஒன்றும் தெரியவில்லையே, வேறு வழி ஒன்றும் தெரியவில்லையே. யா காசில் வாழ்கின்ற பெரியோர்களை, கலைமான்களை, தாய்மார்களை, 56 தேசத்தையும் ஆள வந்த என் தெய்வத்தை, என் உயிரை இந்த காசி பட்டணத்தில் வெளிக்குள்ள போகிறேன். ஐயா ஐயா, யாராவது விலையை கேளுங்கள் ஐயா. மாலையிட்ட நாள் முதலால் ஒரு நாள் ஏதோ மனைவியை பிரிஞ்சதில்லையே. மாதந்தோறும் காலம் இது தெரியாது, கனவிலும் பிரிஞ்சதில்லை அன்றோ அன்றோ அன்றோ. தெய்வமே 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 தெய்வமே. சிவமே தெய்வமே பாலகன் இல்லாத வெறும் இடந்தோறும் நடிக்க உடம்பு ஆலபத்த கண்டோம் உலகால் முடிந்ததோ. ஐயோ, என் தலை விதி சமமோ 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 சமமோ. மனைவியை மிக்க பாவியாடு நான் பாவியாடு. கேளுமையா கேளுமையா. விலையோ விலை வாங்க வருவீரையா. விலையோ விலை வாங்க வருவீரையா. விலையோ விலை வாங்க வருவீரையா. தங்க சிலையை என் உயிரை நான் தருவேன். அலைகடல் மேவும் திருப்பலை போல யானை வாயில் கருப்பதை போல யானை வாயில் கருப்பதை போல. அலைகடல் மேவும் திருப்பலை போல யானை வாயில் கருப்பதை போல. இலையும் புலங்கேடே நிம்மதி தளர்ந்தே உலகம் அறியாத புதுமை இந்த உலகம். கேளுமையா இல்லை கேளு
கேளுமையா விலை கேளுமையா வாழ பிறந்து நிலை பாருமையா கலகண்டு என்பவர் கடுவெளிக்கு விற்று அவருக்கு சிறுநீக்கடை கொடுத்து என்னை விட்டு எனது மனைவி மகனை பிரிந்து செல்லும் பொழுது போறேனாதா மனம் வெறுத்து போய்விட்டாய், உள்ளம் வெறுத்து போய்விட்டாயா கண்ணே. நான் எங்கு போவேன், என்ன செய்வேன்? எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நினைக்க விட மாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன் தாராவது என்று செய்த சத்தியம் பொய்யாகிவிட்டதே, பொய்யாகிவிட்டதே. நான் எங்குமா போவேன், என்ன செய்வேன்? அந்த முடியே வாழ்ந்து வந்தோ கண்ணே மணியே உயிரே உறவே ஒளியே அங்கமும் கொண்டானோ பிரபதவள் அருளில்தானோ என்று அறியத்தானோ இன்பமாய் 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 வாழ்ந்து வந்தோம். எங்கெல்லாம் போவதோ நான் மனைவியை பிரிந்து எப்படி வாழ்வதோ கண்ணே
எங்கெல்லாம் போவது மனைவியை பிரிந்து எங்கெல்லாம் போவது இப்படி வழி அனுப்பிட்டு வரும் பொழுது நட்சத்திரங்கள் கேட்டார், ஹரிச்சந்திரா, எனக்காக தரவு 16,000 பொன் வேண்டும். எல்லாம் விட்டார். இந்த பொருளை வடிவெடுத்து சேர்க்க மாட்டேன். ஐயா, நாடுகளை இழந்து மனைமக்களை பிரிந்து இப்படி நடுவிடமாக வந்து கொண்டிருக்கின்ற என்னை பார்த்து தரவுடைய 16,000 பொன் கேட்டார். நான் எங்கேயா போவேன்? இல்லையா எப்படி முனிவர் பட்ட கடனுக்காக மனைவி மைத்திர விற்றாயோ அதே இந்த காசு பணத்தில் யாரிடமாவது அடிமைகளை செய்தாவது எனக்கு சேர்வந்திய குளிய கொடி என தெரிவித்தார். வேறு வழியின்றி அந்த காசி பட்டணத்திலே இருக்கக்கூடிய வீதிகள் மொத்தம் 4448 வீதிகள் இருக்கின்றது. கடைசியில் உள்ள வீதி பஞ்சமா வீதி. அங்கே நல்ல உள்ளம் படைத்தவர்கள், மனம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் அறிந்தவுடன் அந்த வீதிக்கு சென்று என்னை விலை கூறினேன். எப்படி தெரியுமா?
கண்களே குறி. வீரவாக என்பவருக்கு அடிமையாகி அவருக்கு சேர வேண்டிய குழியை கொடுத்தேன். வீரவாக என்ற மகான் என்னை படாதோடு படுத்தினார் ஐயா. இறந்த கண்டுகளை அறுக்கும்படி செய்தார். மாமிசக்கு அப்படி சுமக்க வைத்தார். மதுக்குடம் எடுக்க வைத்தார். ஒரு நாள் அதோ அந்த வீதியிலே ஒரு கன்று இறந்து கிடக்கின்றது. அதனை ஓடோடி சென்று அறுத்து மாமிசக்கு அப்படி சுமந்துவன் என தெரிவித்தார். நான் ஓடோடி சென்று அந்த இறந்த கன்றை அறுக்கும் நேரத்தில் கரத்தில் கத்தி வெட்டியது. இரத்தம் கொட்டியது. அதோடு அந்த கன்றை அறுத்து நான் மாமிசக்காவடி சுமந்து வரும் பொழுது கன்றை அறுத்து மாமிசக்காவடி சுமந்து வர சொன்னால் கையை அறுத்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று காலால் வைத்து இது உனக்கு சரிப்பட்டு வராது. எனக்கென்று ஒரு மயானம் ஆதி மயானம் இருக்கின்றது. அங்கு சென்று வருகின்ற பிணங்களுக்கெல்லாம் கால்பணம் உளத்துண்டு வாக்கரிசி வாங்கி பிணத்தை தானம் செய்ய வேண்டும். கால்பணம் உளத்துண்டு என்னை சேர வேண்டும். வாக்கரிசை நீ சமைத்து சாப்பிட வேண்டும் என எனக்கு கட்டளையிட்டு மயானத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். போகிறேன். காசு என்ற மயானத்தை நோக்கி பிணங்களை விதி வழியோடு விதி வழியோடு நடப்பதெல்லாம் உருவானே என் விளைவான மயனம் நான் ஒன்று மையமில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே பிணக்கடைகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. துருநாற்றமோ என்னால் தாங்கக்கூட முடியவில்லை. ஆண்டவா, கண்ட கமலவாசிகளால் மல்வித்து வாழ்ந்திருந்த அரிச்சதரா, நீ இந்த மயானத்திற்கு சென்று பிணவாலயம் அனுமக்க வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். ஆமாம், உலகாண்ட மன்னனாக இருந்தாலும் குபேர் சம்பத்து உடையனாக இருந்தாலும் கொலாண்டியாக இருந்தாலும் உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கு மாரடி மனிதனோட சொந்தம் என்ற தத்துவத்தை நான் உணர வேண்டும் என்பதற்காக ஹரிச்சந்திரா மயானத்துக்கு போய் என்று அனுப்பி வைத்திருக்கிறாய் அப்பா. மயானத்திற்கே வந்து விட்டனப்பா. எனக்கும் 6 அடி மண் தான் சொந்தம். மாடுன்று கன்றென்று மக்கள் ஒன்றென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விவ்வியல் தமனையால் வீதியோடு சென்று விட்டால் சுமந்து வந்த சுற்றம் சுழல் திரும்பி விட்டான். இப்போது உனக்கு பேர் எங்கே, பெரிய தனம் எங்கே, ஊர் எங்கே, உறவெங்கே, இப்படி சார்ந்தவனாக இருந்தாலும் கடைசியில் இப்படி சார்ந்த என்பதை நான் அறிவேன்.
இடி மண்ணுண்டு அனைவர்க்கும். அரசனானாலும் ஆண்டியானாலும் ஆரடி மண்ணுண்டு அனைவர்க்கும். நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் தூசியே நடந்தாலும் கார்குந்தல் கல்யர் கல்விச்சே. நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியை நடந்தாலும் கார்குந்தல் கல்யர் கல்வளை விச்சே. பலரையும் பழவிதம் பழிப்பார். நறுமணம் மோக பொருள் சேர்ப்பார். பசித்தவர் பலரையும் பழவிதம் பழிப்பார். சில காலம் புசியாமல் சிக்கனும் பிடிப்பார். சில காலம் புசியாமல் சிக்கனும் பிடிப்பார். என் சிவனானம் சொல்லாமல் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக என்றே என் சிவனானம் சொல்லாமல் செத்து மடிந்தாலும் ஆரடி மண்ணுண்டே அனைவருக்கும். ஆரடி மண்ணுண்டே அனைவருக்கும். ஆரடி மண்ணுண்டே அனைவருக்கும். நாப்பிலக்க பொய் வரைத்து நவனியின் தான் சட்ட அன்பிலான ஆரியரை கூடி புப்பிலக்க வருகின்ற புட்டி செல்கிற புதல்வர்களை ஈன்று அவர்களை காப்பதற்கு வகையின்றி கைவிடும் உணவின்றி அபஸ்த புறங்களுக்கு போலாக்கப்பட்ட மனித வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மாடி மாளிகை கோடி கௌரத்தை கட்டி வாழ்கின்ற மனிதன் அந்த மாளிகையில் இறந்து போனாலும் அவன் கட்டிய மாளிகையிலே அவனுக்கு இடமில்லை. குடிசை கட்டி வாழ்கின்ற மனிதன் அந்த குடிசையில் இறந்து போனாலும் அவன் கட்டிய குடிசையிலே அவனுக்கு இடமில்லை. ஜாதி மதம் பேதமின்றி நிரந்தரமான ஒரு வீட்டை, அழியாத ஒரு வீட்டை, பொது வீட்டை கொடுத்திருக்கிறாய் இறைவா. பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தோம்? நான் இறந்து போகும்பொழுது எடுத்துச் செல்வதற்கு. இந்த உடலாகப்பட்டது தாய் தப்பன் கொடுக்கப்பட்ட உடல். அதான் நாரும் சரீரம். 2 நாளைக்கு குளிக்கலைன்னா நம்ம உடம்பை நமக்கே பிடிக்காது. பக்கத்தில் யாருமே இருக்க முடியாது. அதில் நறுமண பொருள்களை பூசி தேய்த்து குளிப்பதாலும் நமது மேனி வாசனை அடிக்கின்றது. மீன் இறந்து விட்டால் கருவாடு, மாடு இறந்து விட்டால் அதனுடைய தோல் இசைக்கருவியாகிறது. மனிதன் இறந்து விட்டால் இதிலே ஓடுகின்ற மூச்சு மேலே இருக்கிறவங்கிட்ட இருக்கு பேச்சு. எப்போ பறிக்கிறானோ பறிச்சுட்டு போயிடான். ஏன்டா என் உயிர் எடுக்கிறேன்னு அவனை வெட்ட முடியுமா, குத்த முடியுமா? இதுக்கு இல்லை எத்தனை ஆர்ப்பாட்டம். என்னை வெட்டிடுவேன், உன்னை குத்திடுவேன், என் இடத்துல நீ வராத, உன் இடத்துல நான் வராத. ஒன்றுமே இல்லை. நைட்டு தூங்கிட்டு இருக்கிற மூச்சு கரெக்டு முன்னா பொழுது ஒடிஞ்சா சத்தம் கேட்கும். கொடிச்சத்தான் ஒடிஞ்சு போச்சு. காரு பங்களா ஏசின்னு வளர்ந்து என்ன பிரயோஜனம்? இறந்துட்டோம்னா நம்மளோட பிள்ளை அந்த ஏசியில் வைக்குமா, அந்த 2வது மாடியில் வைக்குமா? நம்ம பிள்ளை இருக்கான், அவன் பிள்ளை இருக்கான், யாருக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. கடைசி வரையும் உண்ணுகிற உணவும் உடுத்துகிற உடையும் மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. நமது ஊரில் ஒருவர் இறந்து விட்டால் அவரை நம் ஆலயத்தின் பின்னதாகவோ முன்னதாகவோ எடுத்து சொல்ல மாட்டோம். ஏனென்றால் தெய்வ குத்தம். அப்படி என்று நம் முன்னோர்களிலிருந்து நம் அதை கடைபிடிக்கின்றோம். காசிலே 24 மணி நேரமும் பிணங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அங்கே ஒரு ஐதீகம் உண்டு.
பருந்து பிறக்காது, பள்ளி கத்தாது, பூ மணக்காது, பிணம் நாராது, மாடு முட்டாது என்பது ஐதீகம். காசிக்கு சென்றவர்களுக்கு தெரியும். காசிக்கு நிகராக நமக்கெல்லாம் அருகாமையில் ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கே எப்படி 24 மணி நேரமும் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றதோ அதே போல் இந்த மயானத்திலேயும் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது. அங்கே கோயிலும் இருக்கின்றது. அந்த மயானத்திலே கோயிலும் இருக்கின்றது. அங்கே அம்பாளுடைய அவதாரம் 10, ஒரு அவதாரம் காளி. அந்த காளியாகப்பட்டவளும் அந்த மயானத்திலே இருக்கின்றாள். ஹரிச்சந்திரனுக்கும் அங்கே ஆலயம் உண்டு, பைரவருக்கும் அங்கே ஆலயம் உண்டு. அது எங்கே இருக்குது என்றால் திருச்சிக்கு அருகாமையில் காவிரி தென்கரையில், பேரே ஓயாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு நாள் பகல் 12 மணிக்கு சென்று நைட்டு 1 மணி எரிதி அந்த மயானத்தில் இருந்தேன். பிணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பிணத்தை எடுத்து செல்லும் பொழுது காளி உச்சமாக இருக்கின்றாள். அங்கே ஒரு பிராமண இனத்தைச் சேர்ந்த ஒரு குருக்கள் அர்ச்சனை செய்து காளிக்கு பின்னதாக 7 இடங்களில் தானம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே சென்றவர்களுக்கு தெரியும், இதுதான் மனித வாழ்க்கை. அந்த இடத்தில் ஒரு சான் இடத்திலே உருவாகி மண்ணி மைந்தனாக பிறந்து பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தாய், நம் இறந்து போகும் பொழுது எடுத்துச் செல்வதற்கு இறைவா. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி. வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் எந்த கனவில், நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி. வாழும் மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி. நிலை மாறும் உலகில் நிலைக்கும் எந்த நிலவில். பயங்கர சத்தம். மயானத்தில் வாழக்கூடிய பேயினங்கள் ஐயா, தாங்கள் யார் என்றே தெரியவில்லையே. 12 ஆண்டு காலமாக உங்களை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். யார் என்றே தெரியவில்லை. அதிகாலை எழுகிறீர்கள், இந்த கங்கையிலே நீராடுகிறீர்கள், அனுதினமும் அந்த சிவநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. யாரையா தாங்கள்? ஏனென்றால் எங்களை பார்த்த மாத்திரத்திலே இருதயம் என்று செத்தவர்கள் ஏராளம், இரத்தம் கக்கி செத்தவர்கள் ஏராளம். ஆனால் தாங்கள் யார் என்றே தெரியவில்லையே. எங்களுக்கும் பயப்படாமல் அனுதினமும் சிவநாமத்தை கூறிக்கொண்டிருக்கின்ற தாங்கள் யாரையா? வாட் இஸ் யுவர் நேம்? तुम्हारा नाम क्या है?
என்ன ஆங்கிலம்லாம் பேசுது? வேண்டுமே ஐயா, என் கதையை கேட்க வேண்டும். ஆமாம் ஐயா. என் வரலாற்றை கேட்க வேண்டும். அப்படி கேட்க வேண்டுமாடா? அதோ இருக்கின்ற மரம் செடியொடிக்கு மறைந்து யாருடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். எங்கே ஐயா மரம் இருக்கிறது? சாலையை விரிவுபடுத்துகிறோம், சாலையை விரிவுபடுத்துகிறோம் என்று சாலையின் இருபக்கமும் இருந்த அனைத்து மரங்களையும் வெட்டி விட்டார்கள் ஐயா. சாலை பெரிதாக இருக்கிறது, ஒழுங்கத்தான் நிழல் இல்லை. என்ன செய்வது? எங்கே சென்று நான் மறைவது? இதே தெரியவில்லை ஐயா. அப்படி மறையாவிட்டால் அதோ தெரிகிறதே பாழடைந்த ஒரு மண்டபம். ஆஹா, அங்கே மறைந்திருந்து என் கதையை கேட்க. ஏற்கனவே பாழடைந்த மண்டபத்திற்கு சென்ற காரணத்தினால் நான் பேயாகவே தெரிந்து கொண்டிருக்கிறேன். இங்கே மனிதர்கள் அடிக்கடி பிணங்களை கொண்டு வந்து சுட்டரிக்க வருகையில் அவருடைய பார்வைக்கெல்லாம் நீங்கள் வருகிறனால் அதனால் அவர்களுக்கு ஏற்படும் விபத்திற்கு நாளான. ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் ஐயா, ஆகட்டும் ஐயா. நான் என்ன பாதகம் செய்தேன்? நான் என்ன பாதகம் செய்தேன்? இந்த உலகத்தில் எத்தனை நல்ல மனிதர்கள் தெய்வீக சிந்தனைகள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் என் கதையை கேட்க வைத்திருக்க கூடாதா? இந்த பேய்களை விட்டு என் கதையை கேட்க வைத்திருக்கின்றாயப்பா. உலகத்தில் ஒரு மனிதன் தன் பாறைச்சுமைகளை மற்றவரிடம் கூறி குறைத்துக் கொள்வது தமிழ் மரபு என்று சொல்வார்களே. என் கதையை கேட்பதற்கு பேய்களுக்கு இருக்கும் கண்ணை உள்ளம் கூட மனிதனிடத்தில் காணப்படவில்லை. பேயினமே, கவனத்தோடு இருந்தீர்கள். இந்த மண்ணே பிறந்தது இந்த மண்ணே இந்த பாவி நான் பிறந்தது மண்ணே இறப்பதற்கு என்று பேசிடும் நன்னோ துறந்த சுகமும் துக்கத்துக்கு இடனும் சொல்லுங்கண்ணே. இருகரத்தனை கூப்பி எச்சுடலையை காக்க கனிவு கொண்டே வரந்து நின்று உன்னடிக்கு ஆளாகியிருந்து என்னை வாழ்விப்பாய், என்னை வாழ்விப்பாய் இறைவா. சிவமே ஈசா இது தர்மமா, ஈசா இது தர்மமா, ஜெகதீசா என்னே தர்மமா, தர்மமா ஆட்சி வெள்ளம் பரவிகள் மேசி மாறன் விளங்கின ஒருபோடு நின்றவன் தன்னரம்புகள் சந்தன் வல்லுடைய மன்னன் மன்னரே ராஜாங்கம் ராஜாங்கம் ஆனதுண்டு, ராஜாங்கம் ஆண்டதும் போல் இப்ப நீ சாங்கம் ஆள வைத்தாய் தெய்வமே தேவாதி தேவனை நான் சூரியகுலத்தில் செங்குமனாக மகரித்து
அங்கம் மரணம் அவந்தியாந்திரம் நிலாடம முட்டியம் கரிசம் கன்னடம் கலிங்கம் காசம் காஸ்மீரம் காந்தாரம் காம்பசம் ராடம் குறுகு குடகம் குவிந்தம் குச்சலம் கங்கணம் குள்ளம் சகம் சவ்வீரம் சாலவம் சிந்து சூரசேனம் சோழக திராவிட துருவம் கந்திர்க்கவும் முந்திர்க்கவும் சோழவனம் தென்காரம் பாண்டியம் பல்லவம் உச்சமகத மாநாட மலையாள யுகந்தம் வங்கம் வங்காள விதர்ப்பம் ஜெகமத்தியம் அயோத்தியிலம் என்ற நாட்டை சுடுகாட்டை நீ ஆள வைத்தாய் தெய்வமே தெய்வமே தெய்வமே. ஆதியில் தக்கராகப்பட்ட மஞ்சுகள் என்பதை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு புத்திரவாக்கியம் இல்லாத காரணத்தினால் கவிதம் 27 மாதிரிகளை பெற்றெடுத்தார்கள். அந்த 27 மாதர்களும் அசுவினை வரணி கீர்த்தியர் ஓடி வருகிறீசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியமகம் பூரம் உத்திரமஸ்தம் சித்திரை சுவாதி விசாக மனுசம் கெட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சமயம் புரட்டாதி திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 மணமகளையும் பெற்றெடுத்து அந்த 27 மாதரையும் ஒருவனுக்கு மணமுடிக்க வேண்டிய தேவலத்திற்கு சென்று சந்திரனை அழைத்து ஏ சந்திரனே என் 27 குழந்தைகளையும் தாங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும் என கூற அதற்கு சந்திரனும் சம்மதம் கூற அந்த 27 மாதங்களையும் சந்திரனுக்கு மணமுடித்துக் கொடுத்து ஏகமுகமாக இல்லறத்தை நடத்துங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். ஜெகதீசாயன் மேல் வர்மமா வர்மமா வர்மமா. அப்படியே வாழும்பொழுது அலைகளில் சேர்ந்த ரோடு பத்திரம் போட்டு மனதபடியாய் மற்ற 26 பெண்களும் தந்தையாகிய தக்க நடத்திலே வந்து முறையிட தக்கனாகப்பட்டவன் கொண்டு சந்திரனை அழைத்து ஏ சந்திரனே என்னுடைய வார்த்தை விரல் காரணத்தினாலும் என் குழந்தைகளிடம் பாரபட்சம் என்று இருந்த காரணத்தினாலும் உனது சோழர்கள் அனைத்து விதமாக போக கடவுது என்று சபமிட்டு சென்றார். சாவித்திற்கு சந்திரனுடைய சோழர்களா இடமாகிவிட்டது. மீண்டும் இல்ல வேண்டும் என்று தக்க இடத்தில் வந்து முறையிட தக்கனாகப்பட்டவன் பார்த்தான் ஏ சந்திரனே என்னுடைய வார்த்தை விரல் ஜாபத்தை கொடுத்தேன். இனி ஒரு பட்சம் கலையில் வளரவும் ஒரு பட்சம் கலைகளை தேயவும் முழு பனுனியான மற்றும் ஒருவருடைய கூடி கழிக்கும்படி சாமோச்சனம் கொடுத்து வாழ்வு கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். தர்மமா ஜெகதீசாயன் மேல் வர்மமா வர்மமா. சந்திராபட்டம் நீராடு நீ எங்கும் தெரியல அது கண்டு புலகத்திலே கலந்திற்கு சொந்தமான தடாகத்திலே தண்ணி இருப்பதை பார்த்து தன் மனைவிமார்கள் 22 அழைத்து வந்து புலகத்திலே கலந்திற்கு சொந்தமான தடாகத்திலே ஸ்தானம் செய்து விட்டு போனார்கள். மறுநாள் காலையிலே கதுமதியாரவர்கள் முடிக்க திருத்தலாகத்தை வந்து பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் கரித மலர்களும் உதிர்ந்தவர்களும் தண்ணி எல்லாம் மஞ்சள் இடமாக இருப்பது பார்த்து யாரோ இங்கு வந்து நீராடி சென்றிருக்கிறார்கள். இனியவராவது என்னவென்ற தடாகத்தில் நீராடினால் ஆண்கள் நீராடினால் பெண்ணாக போக வேண்டும், பெண்கள் நீராடினால் ஆளாக போக கடவுது என்று சாபமிட்டு சென்றார்கள். சந்திரன்காலையை தன்மனைவார்கள் 27 அழைத்து வந்த கிழக்கரையில் நிறுத்திவிட்டு தான் முதலிலே நீராடி இழந்த சந்திரன் ரிஷியசாபத்திற்கு பெண்ணோரமாக கற்றளிக்க இதை கண்ட மனைவார்கள் மகாவிஷ்ணுவுக்கு தவம் செய்தார்கள். தவத்திற்கு மகாவிஷ்ணு பரதரவாகி பெண்ணோரமார்க்கும் சந்தனை பார்த்து பக்கத்தில் உள்ள சோலையில் கூடினார்கள். என் விதியே என் விதியே. அப்படியே கூடியவனாக ஒரு ஆண்மகன் பிறந்தால் அந்த ஆண்மகனை சிறைகளில் கிடைத்து விட்டு இன்னொரு மார்க்கு சந்திரை அழைத்த அந்த தடகத்தை முழு செய்து சுருவத்தை கொடுத்து சத்திரமண்டலம் அனுப்பி வைத்தார். ஜெகதீசாயன் மேல் வர்மமா வர்மமா வர்மமா. சந்திரமண்டலம் அனுப்பி வைத்த மகாசினந்த குழந்தை எடுத்து அந்த வளத்தில் இருக்கின்ற கதுமடத்தில் கொடுத்து இவன் சகலகலாண்மை என்று போய் சொல்ல மாட்டார். இவன் 56 ஆண்டையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவாள். திருசங்கராஜன் வேட்டைக்கு வருகையிலே உன்னிடத்திலே கொடுத்து உத்தரவு செய்து இவன் அறியாய் எனக்கு சந்திரனுக்கு பிறந்தபடியாய் இவனுக்கு
அற்று வைத்த பேரையும் நான் தெய்வமே தெய்வமே மறுபடிய திருசங்கமண்டலத்தில் என்னை சேர்க்க அயோத்தியிலே எங்கள் குலகுருவாகிய வசிஷ்டரிடம் சகலங்களையும் உள்ளவனாக பயின்று எனக்கு தக்க பிராயணபந்தருடனே இளவரச பட்டம் கட்ட வேண்டும் என்று எண்ணி 56 நாட்டு மக்களுக்கு ஒளி அனுப்பி எனக்கு மாடாகம் செய்து வைத்த எனது தந்தையும் சொர்க்க பதவியடைந்தார்கள். நான் 56 நாட்டின் மீதுடன் நிலத்தரவாசிகள் வந்தார்கள். எங்கே சென்றீர்கள், என்ன விசேஷம் கண்டீர்கள் என கேட்க நாங்கள் பல நாட்டிற்கு சென்று திருத்தமாடி கண்ணமாவிற்கு சென்றிருந்தோம். அங்கே முதலில் மக சந்திரமதியமான சுடுமங்கையானால் அவளுக்கும் சிவரம் வைத்திருக்கிறார்கள் என சொல்ல அதே நேரம் சுயரோடு வந்தது எனது ராஜா கதாதரகதாதிகள் என்று சொல்லக்கூடிய நன்றியுடன் புறப்பட்டு குறிச்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய நிலங்களை கலந்து இந்த பாதுகாப்பட்டவன் பாலைவனத்தில் பிரவேசித்தேன். அங்கிருந்த காளியாதேவி ஆலயத்தை கண்ணுற்ற மாத்திரத்தில் தேர வெட்டி கிளறங்கி நான் தேர விட்டிறங்கி நாயகியை தொழுது வணங்கி நன்னிரா அது முற்றேறு நோக்குதலும் முடிவேந்தர் கருணை வெளி முன் காட்ட அது பொத்தேறும் பொற்சிலையும் பொற்கனையும் மாய் பொழிந்ததன்றோ. நான் தேர்விட்டு அம்மாளை வடை விட்டு வரும் பொழுதுகளால் இருக்கின்ற தேர்வு திருவிழா என்பவைகள் அனைத்தும் என் கண்களுக்கு புண்மயமாக தெரிந்தது. அம்மா காளியதேவி இது என்ன மயமாக இருக்கின்றது, உன்னை வணங்கிவிட்டு வரும் பொழுது இவைகள் அனைத்தும் என் கண்களுக்கு புண்மயமாக காட்சியளிக்கிறது என்னவென்று கேட்டேன். உடனே அம்பாளாசனாட மகனே, முன்பு ஒரு காலத்திலே வர்ணனான முன்வழியே வரும் பொழுது இவைகள் அனைத்தும் என்னிடத்து ஒப்படைத்து விட்டு செல்லும் பொழுது உலகத்திலே சத்தியம் தராதவன் போய் சொல்லாதவன் தன் தாரமின்றி பிரமாதங்களை சகோதர நினைப்பவன் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை கொடுப்பவன் எவரேனும் வருவாராயின் அவற்றின் கண்களுக்கு இது புண்மயமாக உண்மை தெரியும். அப்படி யார் கண்களுக்கு தென்படுகிறதோ அவரிடமே ஒப்படைத்து விடு என சொல்லி சென்றிருக்கிறார்கள். உன்னுடைய கண்களுக்கு தெரிந்த மாத்திரத்தில் நீயே எடுத்து செல்லி என்று சொன்ன அந்த காளியா தேவி டே பாலகா டே பாலகா, நீ நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து வீரமாக கடிமையாகி கடைசியில் இந்த மயானத்தை காக்க போறியடா என்று அன்றே ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அன்றே ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நான் என்ன சொல்லி நான் என்ன செய்வேன்? காளி கொடுத்து தெரியல, காளி கொடுத்து தேரும் வாழும் வில்லும் விலந்தே. நான் காளி கொடுத்து தெரியல கண்ணமாவுரி அடைந்து மதுரை மகளான சந்திரபதியை மணந்து நான் வாழும் பொழுது நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திரபதியின் கருவற்றா எனக்கு ஒரு ஆண்மகனை பெற்றுக் கொடுத்தார். எனக்கு ஆண்மகன் மறந்துவிட்ட சந்தோஷத்தினால் தான தர்மங்கள் வேத ஓதி அன்றைய தினத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது அள்ளி அள்ளி கொடுத்தேன். இறைவா, அள்ளி அள்ளி கொடுத்தேன். அது ஈழம் அடிமை இல்லை,
அடிமை இல்லை, பாதியில் அடிமையாயினே. நான் என்ன செய்வேன், கொல்லி காசி வாங்கலாயினே. ஆதியிலும் அடிமை அல்ல, ஜாதியிலும் அடிமை அல்ல, பாதியில் அடிமையானே. வெள்ளிப்பணம் கேட்டவர்க்கு, வெள்ளிப்பணம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையா, வெள்ளிப்பணம் கேட்டவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையா. வாங்கரிசி வாங்கலாம், நான் என்ன செய்வேன், கொல்லி காசி வாங்கலாம். என்ன செய்வேன், கொல்லிக்காது வாங்கலானே. இதுதான் என் வாழ்க்கையின் கதைகள், வரலாறு. வரலாற்றை கேட்ட மாத்திரத்திலே பேயுருவாக இருந்த நாங்கள் எல்லாம் உருவம் அடைந்துள்ளோம் ஐயா. தாங்கள் கொண்டுள்ள சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக, சத்தியம் வாழ்க, சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக, சத்தியம் கீர்த்தி, சத்திய கீர்த்தி. நீ எங்கே இருக்கின்றாய், எந்த நிலையில் இருக்கின்றாய் அப்பா? உன்னை பார்ப்பதற்கு எனது உள்ளம் இயங்குகின்றது, பிடிக்கின்றது. நான் இருக்கேன் நதிக்கரையில், நீ எங்கே, நினைவுகள் எங்கே? நீ எங்கே, என் நினைவுகள் அங்கே.
ஒரு முறை மறைவதுண்டு, நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு, மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு. ஆசை நிலவும் காதல் மலரும், ஆசை நிலவும் காதல் மலரும். காதல் என்பது மறந்துவிட. நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில், நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில். நீ எங்கே? என் நினைவுகள் அங்கே. ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஆஹா பிஞ்சு கத்திரி காய் வேணும், திரட்டி வருடி முழுக வேணும். ஹரிசம்பரி நாராயண அதிவாகரி வாத்தியா ராயண்ண ராயண்ண நாராயண. தேவலோகத்திலே தேவன் ஜவையிலே என்ன தேவன் ஜவையிலையா தேவ சபையிலே வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் மாபெரும் போட்டி. இந்த உலகத்திலே பொய் சொல்லாத மெய்யனும் தந்தாரம் இன்றி பிறதாரம் இச்சிக்காதவனும் இருக்கிறானா என்று விஸ்வாமித்திரர் கேட்க, இருக்கிறான் என்று வசிஷ்டர் சொல்ல, யாரவன் என்று ஹரிச்சந்திரன், அவனை நான் பொய்யனாக்கி காட்டுகிறேன் என்று விஸ்வாமித்திரர் அங்கு சூடுரைத்து வந்து, சமஷ்ட தேவர்கள் அனைவரும் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதற்கிணக்க அக்னி பகவானாகிய நான் காலகண்டராக உருமாறி தேவியார் சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் விலைக்கு வாங்கி இருக்கிறேன். வந்ததிலிருந்து வயதான கிழவன் போலவும், காது கேளாதவன் போலவும், கண் தெரியாதவன் போலவும் இவர்களிடம் நடித்து எப்படியாவது ஒரு பொய் வாங்கி விடலாம் என்றான். கிடைக்கவில்லை. தோல்வியே மிஞ்சும் என்று நினைக்கிறேன். அதில் பாருங்கோ ஏண்டாம்பே, இங்கே நீ மட்டும்தான் இருக்கியா? நமக்கு 7 தாரம். 7 தாரம் இன்னும் மைசூருக்குன்னு கேட்குறியா? 7 தாரம்டா. 7 தாரம் கல்யாணம் பண்ணேன், 6 தாரம் கல்யாணம் பண்ணேன், பிள்ளை இல்லை. சரி போனா போகுதுன்னு 7ஆம் தாரமா 16 வயசு பருவச்சிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆமாம், அவளைத்தான் இப்போ நான் வச்சுட்டு இருக்கேன்டா. ஆமாம், யாராவது உள்ள தடுமாறி என்ன நடக்கிறதுன்னு அங்கிட்டு தெரியலை. உரல் உருட்டுறதே ஒரு பெரிய வேலையாக போச்சு. என்ன பண்ண சொல்கிறேன், உரலை கொண்டாங்கன்னு சொன்னோம். ஊரில் ஒரு சின்ன உரலாக கொண்டாங்கன்னா, ஊரில் இருக்கிறதே சின்ன உரலாம், அதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ ஊரில் பெரிய பெரிய உரல் எம்பிட்டு இருக்குன்னு நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து மெதுவாக உருட்டிட்டு வாங்கோடா. பாரு, அவளும் முக்கியம் பார்க்குறான், நான் விழுந்து நக்கியும் பார்க்குறேன். பிள்ளையும் இல்லை, குட்டியும் இல்லை. என்ன பண்ணுறது? அதுக்காக சும்மா இருக்க முடியாதுன்றதுக்காக நம்ம கைத்தோதா ஒரு பையனை நம்ம இப்போ சுவீகார புத்திரனாக எடுத்து வீட்டில் வளர்ப்பு மகனாக வளர்த்துட்டு வர்றேன். அம்பி கிட்டு. ஆமாம், அம்பி ரொம்ப கெட்டிக்கார பையன். வெட்டிண்டு வாடான்னா கட்டிண்டு வருவான், கட்டிண்டு வாடான்னா வெட்டிண்டு வருவான். அப்பேற்பட்ட பையன். ஆமாம், நமக்கு ஆமாம் எடுப்பு அவன் தான். இப்போ அம்பியை கூப்பிடலான்னு பார்க்குறேன். அம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான், அணிநேரமும் போய் மாமி 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 மாமின்னு அவள்கிட்ட என்னத்தை தான் கண்டான்னு தெரியல. அவளாண்டே போய் நின்று இருக்கான், நம்மளை பார்க்கவே மாட்டேன்றா. என்னன்னு தெரியல. அம்பி கிட்டோ, ஏன்னா அம்பி கிட்டோ, என்னடா மரியாதையே இல்லை.